ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள். ஸோ என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட +2 முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து பயங்கரமாக பிம்பிள்ஸ் வந்துச்சு. பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். ஸோ பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் ஸ்பாட்ஸாக மாறிடும். ஸோ அது எல்லாமே எப்படி கிளியர் பண்ணுறது, உங்களோட ஃபேஸை எப்படி க்ளோயிங்காக க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப மொக்க போடாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் என்னோடய பிஃபோர் ஃபோட்டோவை மறுபடியும் இந்த இடத்துல போடுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அதில் வந்து எனக்கு சீக்ஸ் ஃபுல்லாக ஒரே பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்கும். அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கு 30 days ஆச்சு, கரெக்டாக 30 days ஆச்சு. நான் இதுக்கு வந்து ரெண்டு மெயினான இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆனால் 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன், 3 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 3த்தையும் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் சீக்கிரமாகவே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து இந்த வசம்பு. தெரியுதா, இப்படி தான் இருக்கும் வசம்பு. இது வந்து நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் எவ்வளோ இது 50 grams வந்து 20 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இயர்ஸ் கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு பீஸை வந்து நீங்கள் காலி பண்ண முடியாது. எங்கே வேணால் இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயராக இருக்கலாம், ஹாஸ்டலில் தங்கியிருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் எங்கே வேணால் வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வருஷங்கள் யுகங்கள் ஆனாலும் வந்து இது வந்து கெட்டே போகாது. அப்படி ஒரு சூப்பரான மிராக்கிளை கொடுக்கக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மெயினான ரெமெடி வந்து இது தான். இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் நம்மளோட பிளாக் ஸ்பாட்ஸை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அம்மிக்கல், சின்ன சைஸ் அம்மிக்கல்லை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. அம்மிக்கல்லோட பேக் சைடை வந்து நான் என்னோடய ஃபேஸ் பேக்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து அம்மிக்கல் அப்படி இல்லாட்டி கடையில் போய் மஞ்சள் இலைக்கிறதுக்குனே வந்து சில கல்லெல்லாம் விற்பாங்க, அந்த கல் கூட வாங்கிக்கலாம். அதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கல், இது வந்து நான் எங்கேயோ ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி கல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஏதோ ஒரு கல், அதை வந்து இலைக்கிறதுக்கு நல்லா சொரன்னு இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கல் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கல்லில் வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்மளோட வசம்பை வந்து லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நல்லா ரப் பண்ணணும். ஒரு 2 minutes வந்து நல்லா அழுத்தி ரப் பண்ணிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு க்ரீமான ஒரு பேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நம்மளோட பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, வசம்பு பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் இல்லாட்டி கிளென்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நான் என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் மேலே ஐலிட்ஸ்லேயும் சேர்த்தும் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு டைம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேபி 20 minutesல காஞ்சிடலாம், இல்லை ஒரு 40 minutes, ஒரு 1 hourக்குள்ளே இது நல்லாவே காஞ்சிரும் நீங்கள் வந்து ஃபேன் காற்று கீழே உட்காந்திங்க அப்படின்னா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வசம்பு வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்இன்ஃபெக்டன்ட். உங்கள் ஃபேஸில் இருக்க ஜெர்ம்ஸ், பாக்டீரியா, வைரஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து அது அழிச்சிரும். ஸோ நீங்கள் பிறந்த உடனே வந்து சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வந்து கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டு விடுவாங்கல்ல, அது வந்து வசம்பு வச்சு தான் போட்டு விடுவாங்க. பிறந்த உடனே இதை போட்டு விடுவாங்க. அது ஏன் அப்படின்னா எந்த ஒரு கிருமியும் வந்து உங்ககிட்ட அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து போட்டு விடுவாங்க. ஸோ அதே மெத்தட் தான் வந்து நம்ம ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் வெறும் பிரேஸ்லெட்டாக கட்டினாவே வந்து எந்த ஒரு கிருமியும் வந்து கிட்ட வராது. அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி ரப் பண்ணி உங்களோட ஃபேஸில் போடும்போது உங்கள் ஃபேஸ்க்குள்ளே இருக்க ஜெர்ம்ஸ், வைரஸ் எல்லாமே வந்து செத்து போயிடும்.
ஒரு சில பேருக்கு வந்து இது போட்ட உடனே பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கும் உங்களோட ஃபேஸ்லாம். பயந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடாதீங்க. அது ஒன்றுமே இல்லை, உங்களோட ஃபேஸில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இது வந்து நீங்கள் எல்லா டைமும் போடும் போதும் வந்து இந்த மாதிரி எரியாது. ஒரு சில டைம் எரியும், ஒரு சில டைம் எரியாது. ஸோ அது உங்களோட ஃபேஸில் இருக்க ஜெர்ம்ஸு, வைரஸு, கிருமிகள் அதை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி விடுவோம். இதே வந்து நான் நிறையா மெத்தடில் ட்ரை பண்ணேன். இதை வந்து பவுடர் ஃபார்மில் அரைச்சி ட்ரை பண்ணேன், பட் இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். பவுடர் ஃபார்மில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சீக்கிரமாக கிடைக்கணும் ரிசல்ட் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண வசம்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான காட்டன் டவலில் பேட் ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து ஒரு மிராக்குலஸ் ரிசல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிப்புக்கு போயிடலாம் வாங்க. செகண்ட் டிப் வந்து இதுதான். இது வந்து சந்தனக்கட்டை, பியூரான சாண்டில்வுட்டு. இதே மாதிரி ரெட் சாண்டில்வுட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, இது மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேணும்னா நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் நான் செகண்டாக யூஸ் பண்ண போகிற ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வசம்பு மாதிரியே சாண்டில்வுட்டையும் பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக உங்களுக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்கள் இதை விட க்ரீமாக கூட ஆக்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போது இந்த சந்தனத்தை வந்து உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கு அண்ட் உங்களோட அண்டர் ஐ, அப்பர் ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சந்தனமே வந்து இந்த கட்டை இல்லாமல் நீங்கள் வந்து பவுடராக வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை விட இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. நீங்கள் என்ன தான் வந்து பியூரான சாண்டில்வுட் பவுடராக வாங்கி யூஸ் பண்ணினாலுமே வந்து இந்த அளவுக்கு அது எஃபெக்ட் கொடுக்காது. அது கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டான ஒரு மெத்தடை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் ஃபுல்லாக நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டைமிங் கிடையாது. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துடாது. இதுவும் ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கான டைமை எடுத்துக்கும் அது. ஆனால் இதுவும் வந்து ஒரு சூப்பரான மிராக்குலஸ் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து வசம்பு, செகண்ட் வந்து இந்த சாண்டில்வுட்டு. ரெண்டுத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஃபேஸ் அண்ட் சீக்ஸில் இருக்க அந்த பிம்பிளோட பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இருந்த இடம் தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போயிடும். இது இல்லாமல் இன்னொரு டிப் வந்து என்ன அப்படின்னா, எனி ஃபேஸ் வாஷ் பவுடர் இல்லாட்டி பாடி வாஷ் பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல சோப்பை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுவும் நீங்கள் வந்து ஒரே சோப்பை யூஸ் பண்ணாமல் மாற்றி மாற்றி வேறு வேறு பிராண்டோட சோப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஸ்டாப் பண்ணி இல்லாமல் பாடி வாஷ் பவுடர் இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் அண்ட் பாடியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பாடி வாஷ் பவுடரும் போட்டிருக்கோம், ஃபேஸ் வாஷ் பவுடரும் போட்டிருக்கோம். அது எல்லாமே நேச்சுரல் தான் அண்ட் ஸ்டோரபிள் தான். அதோட லிங்க்கையும் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் சந்தனம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சந்தனம்லாம் போய், அதாவது மேலே இருக்க அந்த ஒட்டிகிட்டு இருக்க சந்தனம்லாம் போய் உங்களுக்கு வந்து பவுடர் போட்ட ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது 3ம் இல்லாமல் எனக்கு வந்து என்னோடய பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ஃபுல்லாக மறையறதுக்கு கரெக்டாக 30 டேஸ் ஆச்சு. பட் உங்களுக்கும் அதே டைம் தான் ஆகும் அப்படின்ட்டு என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட பிம்பிள் பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களோட அந்த மார்க் பொறுத்து, அந்த தழும்பு பொறுத்து அது டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்புங்க, நம்மளோட பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்றத நம்புங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட்டும் வந்து கம்மியாயிரும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான டைம் லேப்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக இந்த 3 டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரமாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஃபேஸ் கேர் ரொட்டீன், ஹேர் ஆயில்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.